ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் முதல்ல எல்லாருமே என்னை விஷ் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்துட்டு என்னோடய பர்த்டே. ஸோ நாங்கள் காலையிலே வந்து வீட்டிலேருந்து கிளம்பி வடபழனி முருகன் கோயிலில் போயிட்டு சாமி தரிசனம் பார்த்துட்டு வர வழியில் இவருக்கு வந்து ஒரு 2 என்கொயரி இருக்குது. எப்போவுமே இவர் கூட வந்து அப்படி தாங்க என்கொயரி பார்க்க போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து காரில் உட்கார வச்சுட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு என்கொயரி பார்த்துட்ருக்காங்க, நான் அவங்கக்கிட்ட பேசிகிட்ருக்கேன். அண்ட் இன்றைக்கி என்ன பிளான் வந்து பார்த்திங்கன்னா, கோயில் போயிட்டு வந்துட்டு ஒரு என்கொயரி முடிச்சுட்டு ஸ்வீட் கடையில் போயிட்டு கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, ஏன்னா வந்து தீபாவளி வந்து எப்போ வந்தாலுமே நம்ம வந்து ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஸ்வீட் அண்ட் போனஸ் கொடுக்கறது உண்டு. ஸோ அதனால் அதையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ வில்லிவாக்கம் ஏஜிஎஸ் வழியாக தான் நாங்கள் வந்துட்டு போனோம். ஸோ படம் ஏதாவது போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் போனோம். இட்லி கடை பார்க்கலாம் அப்படின்னு இவர் சொன்னார். நானும் அவரை மட்டும் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் இட்லி கடைக்கு வந்து 5 டிக்கெட் தான் புக் ஆகிருக்கு. ஒரு 10 பேர்கிட்ட வந்தால் நாங்கள் வந்து ஷோ போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இவர் வேண்டாம், நிறைய பேர் இருந்தால் தான் அந்த வைப் நல்லா இருக்கும், நம்ம மட்டும் போய் படம் பார்த்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்குமே அதான் தோணுச்சு. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு தேர்ஸ்டே என்னோட பர்த்டே, சரிங்களா? ஸோ வந்துட்டு பிரேம்க்கு வந்து காலேஜ், அவளும் வந்து அங்கே இருக்கா. ஸோ நாங்கள் 2 பேர் மட்டும் வந்து படம் பார்க்கும்போது அது வந்து ரொம்ப லோன்லியாக தெரிகிற மாதிரி தோணுச்சு. அதனால் வேண்டான்னு சொல்லியாச்சு. ஏன்னா நாங்கள் வந்து சாட்டர்டே பிளான் பண்ணியிருக்கோம். பாப்பா சாட்டர்டே காலையிலேயே இங்கே வந்துடுவா, சென்னைக்கு வந்துடுவா. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு சாட்டர்டே படத்துக்கு போகலாம். ஏன்னா காந்தாரா மூவி வந்து நான் பார்க்கல, பசங்க யாருமே பார்க்கல. ஸோ ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த படம் பார்க்கறதுக்காக. ஸோ அதனால பிள்ளைங்கெல்லாம் வந்ததுக்கப்புறமா நம்ம ஒன்றா போகலாம், வெளியே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அண்டு நேற்று நைட்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா வீட்டில் போயிட்டு கேக் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு அம்மா புடவை கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வாங்கிட்டு வந்துட்டேன். அண்ட் நான் வந்து எந்த ட்ரெஸ்ஸும் பர்ச்சேஸ் பண்ணலங்க. என்கிட்ட இருந்தது புது ட்ரெஸ்ஸு, அதையே வந்துட்டு அயன் பண்ணி போட்டு போயிட்டேன். இது ஒரு சிம்பிளான அது பெல்ட்டு போட்டிருக்கிறதுனால, கார் சீட் பெல்ட் போட்டிருக்கனால உங்களுக்கு இங்கே தூக்கிக்கமாக இருக்கும். இது வந்துட்டு சிம்பிளான ஒரு மாதிரி பிஸ்தா க்ரீனில் வந்து ஒரு வீ நெக் வச்ச ஒரு குர்த்தி தான். ஸோ எனக்கு வந்து இந்த வீ நெக் வந்து லேட்டஸ்ட்டாக ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய என்னோடய ட்ரெஸ்ஸஸில் இப்போ வீ நெக் கலெக்ஷன் தான் நான் எடுக்கிறேன். ஸோ அந்த ட்ரெஸ் தான் அயன் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்குன்னு தனியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலை. அண்டு நிறைய சாரீஸும் இருக்குங்க. வாங்கி வாங்கி வச்சு எதுக்குமே ப்ளவுஸ் தைக்காமல் அப்படியே கிட்டத்தட்ட 10-15 சாரீக்கு மேலே வந்துட்டு அப்படியே வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு எதுக்கு வீணாக திருப்பி பர்ச்சேஸ் பண்ணி அப்படியே வைக்கிறதுக்கு பார்த்துக்கலாம். அதாவது மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி தீபாவளிக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லை, ஆர்த்திக்கு வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண ஊருக்கு போனோம் இல்லையா, அப்பயே ரிலையன்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். அந்த தம்பியும் வந்துட்டு இப்போ காலேஜ் போகிறதுனால அவன் அடிக்கடி வெளியே போகிற நேரத்தில் வந்துட்டு ட்ரெஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டான். ஸோ அதனால் ட்ரெஸ்ஸு வாங்குகிற பிளான் எல்லாம் கிடையாது. ஸோ அன்றைக்கி வந்துட்டு பாப்பா வந்த அன்றைக்கி வெளியே போகலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நாங்கள் வந்து எங்களோட டேஸ் எல்லாம் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க, அவர் என்கொயரி பார்த்துட்ருக்காரு. அது வந்த உடனே நாங்கள் வந்து ஸ்வீட் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சமாக வந்து ப்ரான் பிரியாணியும் ப்ரான் ஃப்ரையும் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து விலாகாக இருக்க போது. கொஞ்சம் பிட்ஸ் அண்ட் பைட்ஸ் நாங்கள் எங்கெங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக வீடியோ எடுக்கிறேன். இப்போல்லாம் வந்துட்டு ஏன் வீடியோ அதிகமாக போஸ்ட் பண்ண முடியலன்னா வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஒர்க்குமே ஜாஸ்தியாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து டைம் சுத்தமாக கிடைக்கிறதே இல்லை. கேமரா மொபைல் எடுத்து வீடியோ வந்து எடுக்கிறதுக்கே மறந்து போயிடுறேன். அது மட்டும் கிடையாது, ஃபுல் கான்சன்ட்ரேஷன் என்னால் இதில் வந்து பண்ணவும் முடியல. ஸோ அதனால தான் வந்துட்டு அடிக்கடி உங்களுக்கு வந்து வீடியோ வந்துட்டு லேக் ஆகுது. அண்ட் நிறைய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து போடலாம் அப்படின்ட்டு வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஹேண்ட்பேக் கலெக்ஷன், கம்பல் கலெக்ஷன், அப்புறம் வந்துட்டு ட்ரெஸ் கலெக்ஷன், அதுக்கப்புறம் வந்து சிம்பிள் மேக்கப், இந்த மாதிரி கொஞ்சம் எழுதி வச்சுருக்கேன் டைரியில் ஒன்று போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து கரெக்டான நேரம் கிடைக்கல. ஸோ ஏகப்பட்ட கமிட்மெண்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஒன்றுத்துக்கும் வந்து நான் என்னோடய டைம் வந்து கரெக்டாக ஷெடியூல் பண்ணி வச்சுருக்கிறதுனால எனக்கு டைம் கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால் இனி வந்து வீடியோஸ் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து வீக்லி ஒன்ஸாவது நான் வந்து போட்டு பார்க்குறேன், ஓகேங்களா? என் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல வீடியோஸ்லாம் வந்துட்டு கவர் பண்ணி போடுறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதாக. வீடெல்லாம் வந்துட்டு க்ளீனே பண்ணலங்க. காலையில் எழுந்திரிச்சு கடகடன்னு குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். அப்படி இருக்குது வீடு, துணி மடிக்கலை, வீடு பெருக்கலை. ஸோ போன உடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கடகடன்னு எல்லா வேலையும் முடிச்சிடலாம் தான் பிளானை. தம்பி வரத்துக்குள்ளே அவனுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு முன்னாடி நானும் அவனுமே வீட்டு பக்கத்தில் உள்ள பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் எந்த விதத்தில் எப்படி வந்து அது சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன்.
இதுதான் என்னோட பர்த்டே கேக். நாற்பத்தி மூணு ஸ்டார்ட். என்னடி 43 வயசு தான். ஏஜ் இஸ் ஜஸ்ட் a number. ஆர்த்தி அப்பா அப்பா கேக்கு சாப்பிடுறேன். சாப்பிடாது செமையா இருக்க கேக்கு. ராஜா வரலையான்னு வருவாரு. அங்க போய் அவனை வெட்டிக்கலாம். நாளைக்கு அதை வெட்டிக்கலாம். எங்க வெளியில போய் அப்ப கூட சாட்டர்டே வெட்டிக்கலாம் தான் உனக்கு. இவன் அங்கே ஸ்டாப்பிங்கில் விட வேண்டியதுனால காலையிலே எந்திரிட வேண்டியதாக இருக்குது ரெண்டு பேருமே. ஏய் படுக்க இடம் இல்லை, எங்கே போய் படுத்திருக்க? நீ போய் ஒளிய கவர் கிழியுது. நீ கொடுத்து அந்த உலகத்தில் யாரையும் உட்கார விட. சரி குடிச்சிட்டியா? ஸ்வீட் வச்செல்லாம் வாயில் கேக் வச்செல்லாம் திகட்டி இருக்கும். இன்னும் குடிச்சிட்டியா அம்மா? செல்லுலாம் நல்லா தெரியும் வந்து பார்க்குது. போதுமா? போதும். இந்த சாரீ வந்து அம்மா என்னோட பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணது. ஆக்சுவலி அம்மாவுக்கும் இந்த கலர் தான் பிடிச்சிருந்து, எனக்குமே இதுதான் பிடிச்சிருந்தது. சரி அம்மா ஒரு நாள் எனக்கு கட்டுறேன் கொடு அப்படின்னாங்க. இந்த கலர் வந்து ஒரு மாதிரி சாக்லேட் ஷேடு தெரியுதா? இதை விட டார்க். உங்களுக்கு கேமரா என்னோடய மொபைல் ஃபோன் வந்து சரியில்லைங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், இதை வச்சு ஓடிக்கிட்டுருக்கேன். அவ்வளோதான். இப்போதைக்கு பட்ஜெட் இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கலை. ஸோ எக்ஸாக்ட் கலர் உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி சாக்லேட் கலரில் மெரூன் கலர் போடணும். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நான் இது ஒரு நாள் கட்டிட்டு மேபி காலையில் கூட உங்களுக்கு இது கலரில் என்கிட்ட இருக்குது. ப்ளவுஸ் ஒன்று கட்டிட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா வடபழனி முருகன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். ஆக்சுவலி எந்த பிளானுமே கிடையாது. திடீர்னு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் வந்துட்டு கிளம்பியாச்சு. அண்ட் ஆக்சுவலி நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வர வழியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஐனாவரம் அடுத்த ஐசிஎஃப்னு ஒரு இடம் இருக்கும். ஸோ அந்த வழியாக தான் நாங்கள் எப்போவுமே வருவோம். ஆக்சுவலி இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஒரு ஊட்டி கொடைக்கானல் போனால் அந்த ரோட் சைட்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இந்த சைட்லாம் போகும்போது. ஆக்சுவலி நீங்கள் சென்னையில் இருக்கிறவங்களா இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஏரியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேபி தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஐனாவரம் பக்கத்தில் ஐசிஎஃப்னு ஒரு இடம் இருக்குது. ஐசிஎஃப் காலனி சொல்லுவாங்க. ஸோ சூப்பராக இருக்கும் அந்த ஏரியா. கண்டிப்பாக வந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். நிறைய தோட்டத்தில் விளையிற காயெல்லாம் வந்துட்டு இங்கே வந்து விற்றுட்ருப்பாங்க. அண்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து எந்த பிளானுமே கிடையாது. ஸோ போகிற வழியில் நாங்கள் வந்து பிரியாணி வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ திடீர்னு தோணுச்சு. ஸோ லேட்டும் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் போய் சமைச்சு லேட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகும்போதே பிரியாணி வாங்கிட்டு அம்மா வீட்டில் உட்காந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நேற்று நைட்டுமே வந்து நாங்கள் வந்து அம்மா வீட்டில் வந்து கேக் கட்டிங் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டோம். ஏன்னா வந்துட்டு காலையில் பிரேம் காலேஜ் போயிட்டானா அதோட நைட்டு 7 மணிக்கு தான் வருவான். பாப்பாவும் அங்கே இருக்கா. அதனால் வந்துட்டு யாரும் இல்லாத நேரத்தில் நம்ம மட்டும் கேக் கட் பண்ணி சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு ஸோ எப்போவுமே வந்துட்டு அம்மா அப்பா கூட வந்து கேக் கட் பண்ணி சாப்பிடும் போது அது தனி சந்தோஷம் தானே. அதனால் அங்கே வந்துட்டு கேக் கட் பண்ணிவிட்டு முடிச்சாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த நிலமையில தான் நான் வீட்டை போட்டுட்டு நான் வந்து கோயிலுக்கு போயிருந்தேன். மத்தியானம் வந்ததுக்கப்புறமா அம்மா வீட்டுக்கு போயிட்டு எஸ்எஸ் பிரியாணி வாங்கிட்டு போய் அம்மா வீட்டில் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து தூங்கிட்டோம் நானும் அவருமே. ஸோ ஈவினிங் வந்துட்டு ஒரு 7 மணிக்கு மேலே சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுட சுட ரசம் இருக்குது. மழைங்க. அந்த மழைக்கு ரசம், மீன் ஃப்ரை, இது வந்துட்டு மீன் வறுத்தது போக மிச்சம் இருந்தது. இதுவுமே வறுத்துடலாம். அப்புறம் வந்து முட்டை ஆம்லேட்டு, ப்ரான் வந்து தொக்கு செஞ்சுருக்கேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே கொத்தமல்லி, மிளகு, சீரகம் போட்டு தூள் போட்டு இறக்கி வச்சுருவேன்.
இப்போ வந்துட்டு ஒரு டிப்ஸு வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். 3 பர்னர் இருக்குல்ல, ஸோ இப்போ பாருங்கள் குக்கர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் இதை வந்து ஏற்றிடலாம். ஆனால் என்னென்னா கேஸ் வந்து சிலிண்டர் வந்து ரொம்ப காலி ஆயிடுச்சுங்க, ஆடுது. ஸோ 3 வச்சுட்டு ஒரே நேரத்தில் 3 ஆஃப் ஆகிறதுக்கு ஒன்று ஒன்றா செஞ்சு இறக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இது மாதிரி எனக்கு பல தடவை நடந்திருக்கு. ஸோ என்ன பண்ணிவிடுவேன், 3 ஏற்றிடுவேன். ஏற்றி பற்ற வச்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், 3மே ஒரே டைமில் ஆஃப் ஆகிடுனா எதுவுமே வந்து நம்மளால் சாப்பிட முடியாமல் போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு ரசம் வச்சு இறக்கிட்டேன். இப்போ ப்ரான் தொக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸில் இறக்கிடுவேன். அதுக்கப்புறம் ரைஸ் வச்சுட்டு மீன் ஃப்ரை பண்ணிவிடுவேன். ஸோ நான் வந்து இந்த கேஸ் வந்து ரொம்ப காலியான சமயத்தில் இந்த மாதிரி தான் நான் வந்து டிப்ஸை ஃபாலோ பண்ணுறது. ஸோ உங்களுக்கு இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உண்மையிலே வந்துட்டு ரொம்ப ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவீங்க. யம்மியான ப்ரான் தொக்கு ரெடி. இனி நாங்கள் எல்லாருமே சாப்பிட வேண்டியதான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.